ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 119 சங்கீதம் 37 வசனம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயையை பாராதபடின்னா வீணானவைகளை பார்க்காதபடி என் கண்களை அவைகளுக்கு விலக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். பொதுவாக கண்கள் தான் நம்மை பாவத்திலே சிக்க வைக்கிறது. இருதயம் உணர்வதற்கு முன்பாகவே கண்கள் பார்த்து விடுகின்றன. எனவே கண்கள் வழியாகத்தான் பாவம் வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை பிசாசானவன் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறான். ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே கண்களின் இச்சையினாலே அவள் பாவத்திலே விழுகிறாள். கண்கள் தான் அவளுடைய பாவத்துக்கு காரணமாயிருக்கிறது. ஆதியாகமம் 3 அதிகாரம் 6 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவள் அங்கே விலக்கப்பட்ட கனியை பார்க்கிற போது அது பார்த்த மாத்திரத்திலே புசிப்புக்கு நல்லதும் அது பார்வைக்கு இன்பமானதாகவும் அங்கே இருக்க கண்டு அவள் என்ன செய்கிறாள்? அதை பறித்து சாப்பிடுகிறாள். எனவே ஏவாள் கண்களின் பாவத்தினாலே அவள் விழுந்தபடினாலே தேவனுடைய உறவை இழந்தாள். தோட்டத்தை விட்டு விரட்டப்படுகிறாள். இரண்டாவது, சிம்சோன் கண்களின் பாவத்தினாலே அவன் வேசியான ஒரு பெண்ணை கண்டு அவள் என் கண்களுக்கு இன்பமாயிருக்கிறாள் என்று சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 3 வசனத்தில் அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் அவனுடைய மேன்மையை அவன் இழந்து போனான். பெலிஸ்தர்களுக்கு முன்பாக விலங்கிடப்பட்டவனாய், கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், வேடிக்கை காட்டுகிறவனாய் தன்னுடைய மேன்மையை இழந்து நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஏவாள் கண்களின் இச்சையினாலே அவள் ஆண்டவரோடு உள்ள உறவை இழந்தாள். சிம்சோன் தன்னுடைய மேன்மையை இழந்தான். அடுத்து ஆகான் கண்களின் இச்சையினாலே பாபிலோனிய சால்வையும் மற்றும் பொன் வெள்ளி பாலங்களை அவன் எடுத்து ஒழித்து வைத்து கொண்டான். அதனுடைய விளைவு அவன் தன்னுடைய ஜீவனையே இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, வீணானவைகளை பாராதபடிக்கு நம்முடைய கண்களை விலக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை பிசாசானவன் சோதிக்கும்படியாக, அவருடைய கண்களை சோதிக்கும்படியாக மலையின் உச்சியிலே கொண்டு நிறுத்தி இந்த உலகத்தின் மகிமை எல்லாவற்றையும் காண்பித்து என்னை பணிந்து கொள், அப்பொழுது எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிசாசை கடிந்து கொள்ளுகிறார். அருமையானவர்களே, கண்கள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 4 அதிகாரம் 25 வசனத்தில் உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. அதனால தான் யோபு 31:1 சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி. கண்களோடு அவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தான். அதனால்தான் ஒரு கன்னிகையின் மீது நான் எப்படி நோக்கமாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிறது. எனவே அந்த கண் வெளிச்சமாக இருந்தால்தான் சரீரம் வெளிச்சமாக இருக்கும். கண் இருளடைந்திருந்தால் சரீரம் இருளடையும். எனவே நீங்கள் உங்களுடைய கண்கள் நேரானவைகளை பார்க்கிறவைகளாக, கண்கள் பரிசுத்தமானவைகளை பார்க்கிறவைகளாக பார்த்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணானது உனக்கு இடரலாய் இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்திலே அங்கே வேதனைப்படுவதை பார்க்கிலும்
ஒரு கண்ணுடையவனாய் நீர் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே மகிழ்ச்சியாக இருப்பது உனக்கு நல்லது என்று சொல்லப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறது போல, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கியருளும் என்று சொல்கிறார். எனவே மாயையான காரியங்களுக்கு கண்களை விளக்குவோம், வீணானவற்றை பார்க்காதபடி கண்களை விளக்குவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.